1.6 first second sum test for consistency if possible solve the following system of equation by rank method அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா இப்போ மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த rank methodல இதனுடைய rank என்னங்கறதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் augmented matrix எழுதிக்கலாம் augmented matrixங்கிறது ஒண்ணும் கிடையாது ஜஸ்ட் இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் இருக்குல அந்த மூணு ஈக்குவேஷன்ஸ்ல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து கம்பைன் பண்ணி எழுதுறதுதான் xy z னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் along with another equal to கந்தாண்ட இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸையும் சேர்த்து எழுத போறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுங்க 3 1 1 2 equal to கந்தாண்ட இருக்கிற அந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துருக்கேன் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓகே தேர்டுனுடைய கோஎஃபிஷியன்ட் 7 -1 4 5 இதான் நம்மளுடைய augmented matrix இந்த augmented matrixக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கணும் ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற நம்பர்ஸை 0 ஆக்கணும் ஓகேவா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே 1 இருந்ததுன்னா நம்மளுக்கு சுலபமா இருக்கும் இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்றதுக்கு இல்லன்னா இங்க கீழ இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ்னுடைய மல்டிபிளா இருந்ததுன்னா நம்ம அது 1 ஆக்கணும்னு நினைக்க வேண்டாம் இல்ல வேற ஏதாவது இங்க ஈக்குவேஷன்ல இந்த மேட்ரிக்ஸ்ல வேற ஏதாவது ரோல 1 இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் அதை மாத்திக்கலாம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம் சோ it is equivalent to இப்போ நான் என்ன செஞ்சுக்கலாம் இந்த ரோ 2ல இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் நான் என்ன செஞ்சுக்கிறேன் ரோ 1 ஆ மாத்திக்கிறேன் ஓகேவா அப்ப ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்ப என்ன ஆயிடும் எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆ இருக்கும் ஈஸியா இருக்கும் எனக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றதுக்கு அப்ப மீதி இந்த தேர்ட் ரோவை வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது அது அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க 1 இருக்கு அப்ப 3 இன்டு அப்ப இது 3 3 இன்டு 1 பண்ணும்போது இது 0 ஆயிடும் அதே மாதிரி இங்க 7 இருக்கு இத 7 ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த டேர்ம் 0 ஆயிடும் ஓகேவா ரெண்டுத்தையும் அட் a டைத்துல பண்ணிடலாம் R2 implies R2 minus 3 times R1 அதே மாதிரி R3 implies R3 minus 7 times R1 பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க R2 minus நீங்க R2 எடுத்து எழுதிங்க 3 1 1 2 minus 3 times R1ங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை -3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேவா -3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப என்ன ஆயிடும் 1 into -3 -3 -3 into -3 plus 9 2 into -3 -6 1 into -3 -3 just ஒரு addition கொடுத்துங்க 0 10 -5 -1 ஓகேவா அதை எடுத்து கொண்டு வந்து இங்க எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே இல்லங்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கிறேன் செகண்ட் ரோ மட்டும் என்ன செஞ்சிருக்கேன் அப்ப மாத்திருக்கேன் ஓகேவா அதனால 0 10 -5 -1 அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க R3ங்கிற ரோவை R1ஓட டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்ப R3ங்கிற ரோ அப்படியே இருக்கு அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 7 -1 4 5 இப்போ என்ன செஞ்சுக்கலாம் -7 டைம்ஸ் R1 அப்படிங்கறத R1 -7 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகே 1 into -7 -7 -3 into -7 21 2 into -7 -14 1 into -7 -7 just ஒரு addition கொடுத்துங்க 0 20 -10 -2 ஓகேவா இதனோட புது R3 பொசிஷன்ல எடுத்து அதை எழுதிக்க வேண்டியதான் -10 -2 ஓகேவா அடுத்தது பாருங்க இந்த ரெண்டு டேர்மையும் 0 ஆக்கியாச்சு அடுத்தது எதை நம்ம ட்ரை பண்ணணும் 0 ஆக்குறதுக்கு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த மீதி இந்த ஒரு எலிமெண்ட் இது எதோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரோவோட தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும் ஏன்னா அதுலதான் இது ரெண்டுமே 0 இருக்கு வேற ஏதாவது ஒரு ரோவோட நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த எலிமெண்ட் என்ன ஆயிடும் 0ல இருந்து வேற ஏதாவது நம்பரா மாறிடும் ஓகேவா இங்க பாருங்க இது 10 இருக்கு இது 20 இருக்கு அப்ப இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம் R3 implies R3 minus 2 times R2 அப்ப ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்ல செகண்ட் ரோலயும் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்ல தேர்ட் ரோ மட்டும் என்ன செஞ்சுக்க போறேன் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டுக்க போறேன் பாருங்க இதனுடைய மல்டிபிள்ஸ் ட்வைஸ் த மல்டிபிள்ஸ் தான் இங்க எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது நம்ம தனியா அதை போடணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா என்ன ஆயிடும் இந்த ரோ ஃபுல்லாவே 0 ஆயிடும் ஓகேவா சோ 0 0 0 0 ஆயிடும் ஓகே ஃபர்தரா இது நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸுமே பண்ண முடியாது அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம வந்து ரேங்க் கால்குலேட் பண்ணணும் ரேங்க் எப்படி கால்குலேட் பண்றது ஹோல் இதுக்கும் ரேங்க் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா இந்த ஹோல் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேங்க் ரோ ஆஃப் ஏபி ஓகேவா இது ஃபுல்லுமே என்னது ரோ ஆஃப் ஏபி அதுல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்கணும் 0 இல்லாம வேற நம்பர்ஸ் இருக்கிற ரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட்லயே நம்பர்ஸ் இருக்கு செகண்ட்லயே நம்பர்ஸ் இருக்கு தேர்ட்ல தான் நம்பர் இல்லை அப்ப எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு 1 2 அப்ப rank of ABங்கிறது என்னது
2. அடுத்தது பாருங்க rank of A கால்குலேட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான். இந்த டேர்ம் வராது. இந்த 3 × 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். இதுலயும் என்னதான் 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. சோ rank of A is equal to again 2. ஓகேவா? இப்ப rank of ABயும் rank of Aவும் ஈக்குவலா இருக்கு. ஆனா என்னது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ விட கம்மியா இருக்கு. rank of AB என்னாச்சு? rank of ABயும் rank of Aவும் ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா என்னது less than number of unknowns. unknowns விட கம்மியா இருக்கு. அதனால நம்ம இது என்ன சொல்லலாம்? The system is consistent. consistent தான் இருக்கு இந்த system. The system is consistent and has infinitely many solution. And has infinitely many solution. Many solution. ஓகேவா? இப்ப இதோட நம்ம ஸ்டாப் பண்ணாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கடைசியா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஒரு மேட்ரிக்ஸ், இதோட நிறுத்தி இருக்கோம் இல்லையா, இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷன்ல என்னது அன்னோன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இந்த 3 × 3 எடுத்துங்க. இந்த 3 × 3யோட XYZங்கிற காலம் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு ரோவா அந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இந்த கடைசி ரோல எந்த எலிமெண்ட்டுமே இல்ல. அப்ப இசட்ங்கிற டேர்மே வராது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டேக் z is equal to k, some constant, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஏதாவது நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த நம்பர்ஸ் வச்சுட்டு அடுத்த ரோ பாருங்க, இங்க y இருக்கும் zம் இருக்கு. அதனால செகண்ட் எழுதும்போது என்ன ஆயிடும், 10y minus 5z equal to -1 இருக்கும். இப்ப z ஓட வேல்யூ கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? Substituting z in second equation. Substitute பண்ணா என்ன கிடைக்கும்? 10y minus z க்கு பதிலா k போட்டுங்க equal to -1. இப்ப 10y is equal to இந்த -5k அங்க போயிடுது. அப்ப +5k ன்னு ஆயிடும். ஓகேவா? அப்ப y is equal to என்ன வரும்? -1 + 5k divided by 10. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த ரோ எடுத்துங்க. இந்த ரோ நம்ம என்ன எடுக்கல இல்லையா, அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துங்க. அதை வந்து என்னது XYZங்கிறத காலம் மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × x x -3 × y 3y + 2 × z equal to என்னது 1 ன்னு இருக்கு. இப்ப நம்மளுக்கு y ஓட வேல்யூ தெரியும், z ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். அதை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி x என்னங்கறத நம்ம டிரைவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப x is equal to கடைசியா எழுதுங்க, use y and z in இது fourth equation வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? in fourth equation x minus 3 into y க்கு பதிலா என்ன போட போறோம், -1 plus 5k divided by 10 plus 2 into z க்கு பதிலா என்ன போட போறீங்க, kங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுங்க equal to 1. ஓகேவா? இத அப்படியே சால்வ் பண்ணிக்கங்க. என்ன கிடைக்கும், x minus உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே வச்சுட்டு அந்த சைடுல எடுத்துட்டு போறதுனாலும் போலாம். ஆனா உள்ள என்னது இருக்கு, இங்க k இருக்கிறதுனால ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். minus into minus plus 3 by 10 minus into plus minus 5 3s are 15k divided by 10 plus 2k equal to 1. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 5s are 10 3 5s are 15. அப்ப x is equal to மீதி எல்லாத்தையுமே அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அங்க ஒரு 1 இருக்கு, 1 minus 3 by 10 ஆயிடும். இங்க மைனஸ் இருக்கிறது அங்க plus 3 by 2k ஆயிடும். இங்க plus 2 இருக்கிறது அங்க minus 2k மாறிடும். ஓகேவா? இப்ப இது சால்வ் பண்ணீங்க. 1 minus 3 by 10 போது 10 ஆயிடும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 minus 3ங்கிறது 7. 7 by 10. அடுத்தது என்ன இருக்கு, plus 3 by 2k minus 2k இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்க, என்ன ஆயிடும், -3 minus 2 into 2 4 ஆயிடும். 3 minus 4ங்கிறது -1. ஓகேவா? அப்ப minus k by 2 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? கடைசியா XYZ ஓட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? x is equal to 7 by 10 minus k by 2, y is equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 plus 5k divided by 10, z is equal to k, where k belongs to real numbers. இங்க இனிஷியலா நம்ம k எழுதிருக்கோம் இல்லையா, அங்கே கூட நம்ம நோட் பண்ணிடலாம். k belongs to
real numbers. First equation. Okay, va?